எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் அந்த ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டோட கம்பெனிஸில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. இப்போ ஏறும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம விற்கலாம், அதே மாதிரி இறங்கும் போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான சடன் ஃபாலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சரியா இருக்குமா? இந்த மாதிரி சடன் ஃபாலில் மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கும் போது தான் அன்னைக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஜூன் 4ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 3 மணி போல் ஒரு 1 lakh rupees நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையிலே 3000 ரூபா ப்ராஃபிட். ஸோ 3% ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்னைக்கு இறங்கியிருக்கோ அன்னைக்கு தான் நீங்கள் காசை உள்ளார போடணும். ஸோ சந்தையில் நல்லா சம்பாதிக்கிறவங்க செய்கிறது என்னென்னா எக்ஸிட் வென் எவ்ரி ஒன் என்டர்ஸ், என்டர் வென் எவ்ரி ஒன் லீவ்ஸ். அதுதான் மார்க்கெட்டோட தாரக மந்திரம். ஃபியூச்சரில் ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபியூச்சர்லேயோ இப்போவோ யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, we are not talking about the traders. காலையில் போட்டு சாயந்தரம் இங்கே எடுக்கிறவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. ப்ரமோட்டர் ஸ்ட்ராங்காக ஒரு லாங் டேர்ம் விஷனோட அந்த மாதிரி இருந்தால் அந்த கம்பெனியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கருத்து கணிப்பு முடிவுகள், தேர்தல் முடிவுகள் எல்லாம் வரும்போது பங்கு சந்தையில ஒரு ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு. இது அந்த பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கொஞ்சம் பயமுறுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம கரெக்டாக தான் முதலீடு செஞ்சிருக்கிறோமா, இதற்கப்புறம் வரக்கூடிய நாட்கள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா அப்படிங்கிற மாதிரியான சந்தேகங்கள் நிறையவே இருந்துச்சு. அந்த வகையில இன்னைக்கு பங்கு சந்தை முதலீடுகள் குறித்தான நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட் கருத்து கணிப்பு முடிவுகளின் போது ஏற்ற இறக்கம் அப்படி எல்லாமே இருந்துச்சு. அதற்கு என்ன காரணம்? எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் வந்து பெரும்பாலும் இப்போ ஆண்டுட்டு இருக்கிற கட்சிக்கே சாதகமாக வர்ற மாதிரி இட் வாஸ் மேனிப்புலேட்டட். ஸோ அந்த மேனிப்புலேஷன் நடக்கும் பொழுது எல்லாருமே சரி ஓகே இந்த கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் ஆக போகுது, ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டு தான் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. மார்க்கெட்டுக்கு எப்போவுமே ஸ்டெபிலிட்டி தேவை கவர்மெண்ட்டில். அந்த கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்தால் தான், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் அந்த ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட்டோட கம்பெனிஸில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோட எதிர்பார்ப்பு. இப்போ எக்ஸிட் போல்ஸ் வந்தோடனே எல்லாரும் என்ன நினச்சாங்கன்னா சரி ஓகே ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு நினச்சாங்க. பட் தெர் இஸ் சம்திங் கால்ட் அ ஸ்மார்ட் மணி இந்த மார்க்கெட். ஸ்மார்ட் மணினா அந்த மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்க, மார்க்கெட்டுக்கு வெளியே என்ன நடக்குது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க. ஸோ இந்த எக்ஸிட் போல்ஸில் இந்த மாதிரி ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு தெரிய வந்தது. ஸோ அந்த ப்ரீ மார்க்கெட் செஷன் ஒன்று இருக்கும் ஃப்ரம் 9 o'clock to 9:07. அந்த 7 நிமிஷத்தில் நல்லா மார்க்கெட்டை ஏற்றி விட்டுட்டாங்க. நல்லா மார்க்கெட் ஏறினதை பார்த்த உடனே பொதுமக்கள் உள்ளார ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வர ஆரம்பித்த உடனே அந்த ஸ்மார்ட் மணி தே ஸ்டார்டட் செல்லிங் தேர் ஸ்டாக்ஸ். ஸோ மார்க்கெட் ஏற ஏற ஸ்டாக்ஸை ஸ்லோவாக விற்றுக்கிட்டே வந்தாங்க. ஸோ 2வது நாள் ஆக்சுவல் ரிசல்ட் வரும்போது மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு இது ஸ்டேபிள் கவர்மெண்ட் இல்லை, ஹங் பார்லிமெண்ட் தான் ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணிட்டாங்க, அச்சோ இந்த மாதிரி ஸ்டெபிலிட்டி இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு மார்க்கெட் நல்லா ஏறிச்சு. அதாவது ஒரு 3% ஏறிச்சு. 2வது மார்க்கெட் இறங்கின அன்னைக்கு 6% இறங்கிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் 3% ஏறிச்சு. அதுக்கு அடுத்த நாள் ஏன் ஏறிச்சுன்னா ஜூன் 5ஆம் தேதி ஏன் ஏறிச்சுன்னா ஸோ அட்லீஸ்ட் த கவர்மெண்ட் காட் த மெஜாரிட்டி அண்ட் அ ப்ராமிஸ் ஃப்ரம் தி அதர் NDA folks, சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், இந்த மாதிரி பார்ட்டிஸ் கிட்டேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும்பொழுது சரி ஓகே இனிமேல் கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாள்லேருந்து மார்க்கெட்டு அன்னைக்கு மார்க்கெட் ஒரு 3% ஏறிச்சு. அதுக்கப்புறம் இட் பிகேம் ஸ்டேபிள், அப்படி ஃப்ளாட்டாக இருக்குது. எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரியான ஏற்ற இறக்கம் எல்லாம் இருக்கு. இதே மாதிரி வேற என்னென்ன காரணங்களுக்காக மார்க்கெட் வந்து ஏறும் இறங்கும்? என்னென்ன காரணம்னா ஒரு தேசத்தில் ஒரு நிலையற்ற தன்மை அந்த மாதிரி எதாவது நடந்தாலோ, அப்புறம் கவர்மெண்ட் பாலிசி ஏதாவது பாசிட்டிவ் இம்பேக்ட் இல்லாட்டி
நெகட்டிவ் இம்பேக்ட். இப்போ லாஸ்ட் டைமு கார்பரேட் டேக்ஸை வந்து குறைச்சப்போ இட் வாஸ் அட்வான்டேஜஸ் ஃபார் த கார்பரேட்ஸுங்கிறதுனால அன்றைக்கி நல்லா மார்க்கெட் ஏறிச்சு. இந்த மாதிரி இஷ்யூ பேஸ்ட். ஸோ ஒவ்வொரு கம்பெனிஸ்க்கும் என்னென்ன நடக்குது, ஸோ கவர்மெண்ட்டோட பாலிசி என்ன, இப்போ ரிசர்வ் பேங்கோட ரேட்ஸ் என்ன, அந்த ரேட்ஸை வச்சு எக்கானமி எப்படி அஃபெக்ட் ஆகும், மக்கள்கிட்ட வாங்குற சக்தி இருக்கா, இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கு மார்க்கெட் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். இப்போ ஏறும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறத நம்ம விற்கலாம், அதே மாதிரி இறங்கும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரியான சடன் ஃபால்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது சரியா இருக்குமா? இந்த மாதிரி சடன் ஃபாலில் மார்க்கெட் நல்லா இறங்கி இருக்கும் போது தான் அன்னைக்கு தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போ ஜூன் 4 சாயந்தரம் ஒரு 3 மணி போல் ஒரு 1 lakh rupees நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் காலையிலே 3000 ரூபா ப்ராஃபிட். ஸோ 3% ப்ராஃபிட். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் என்னைக்கு இறங்கியிருக்கோ அன்னைக்கு தான் நீங்கள் காசை உள்ளார போடணும். ஸோ சந்தையில் நல்லா சம்பாதிக்கிறவங்க செய்கிறது என்னென்னா எக்ஸிட் வென் எவ்ரி ஒன் என்டர்ஸ், என்டர் வென் எவ்ரி ஒன் லீவ்ஸ். அதுதான் மார்க்கெட்டோட தாரக மந்திரம். பட் 95% ஆஃப் த பீப்புள் என்ன செய்வாங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக செய்வாங்க. மார்க்கெட் ஏறும்போது வாங்குவாங்க, மார்க்கெட் இறங்கும் போது விற்பாங்க. இதில் வந்து நம்ம டைமிங் பண்ண முடியும்னா அது முடியாது. இப்போ மார்க்கெட் ஏறுற அன்னைக்கு கரெக்டாக நம்ம வைக்கணும் அப்படின்னு பார்த்தா இப்போ விற்று அதுலேருந்து ப்ராஃபிட் நம்ம எடுக்கிறதா இருந்தால் மார்க்கெட் ஏறுற அன்னைக்கு விற்கலாம். ஆனால் கரெக்டாக நம்ம விற்கும்போது அதுதான் டாப் எண்டா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் நாளும் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஏறிச்சுன்னா அச்சோன்னு இருக்கும். ஐயாடா நேத்தி வைத்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி இன்னைக்கு வித்திருக்கலாமே அப்படின்னு இருக்கும். ஸோ மார்க்கெட் இறங்கும் போது நல்ல பீக்லேருந்து இறங்கும் பொழுது நல்லா இறங்கினப்புறம் நாம் என்ட்ரு ஆகிறோம்னா அதுதான் சரியான நேரமா அப்படின்னு பார்த்தா 50-50 ப்ராபபிலிட்டி. ஸோ அடுத்த நாள் மார்க்கெட் ஏறலாம், இல்லாட்டி அடுத்த நாள் மார்க்கெட் இறங்கலாம். அடுத்த நாள் மார்க்கெட் இறங்கும் போது மனசு என்ன தோணும், மனம் முறுக்குறாங்க. ஸோ என்ன தோணும், அடடா இன்னி வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு. ஸோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத பார்க்காம ஏதாவது ஒரு நாள் உங்ககிட்ட காசு இருக்கிற அன்னைக்கு அந்த பணத்தை போட்டுட்டு இஃப் யூ வெயிட் ஃபார் 5 to 6 years, ஒரு 7 years தான் மினிமம் மார்க்கெட்டில். ஒரு 7 வருஷத்தை நீங்கள் தாண்டிட்டீங்கனாலே உங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து பாசிட்டிவ் தான், 100% பாசிட்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி மார்க்கெட் ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறத ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கில் பார்க்காம எப்போ காசு இருக்கோ அப்போ நல்ல ஃபவுண்டேஷன் உள்ள ஷேர்ஸில் போட்டோன்னா இட்ஸ் ஆல்வேஸ் அட்வான்டேஜஸ். பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டைமில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த டைமில் ஒரு பயம் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு, மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, சடனாக அந்த மாதிரியான ஃபால் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற ஒரு பயம் வந்து ஏற்பட்டிருக்கு. ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க? இப்போ ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அப்படிங்கிறதுல இருக்குது. இப்போ நாங்களும் அப்படி தான் இருக்கோம், வி ஆர் வெயிட்டிங் அண்ட் வாட்சிங். ஏன்னா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு, மினிஸ்ட்ரிஸை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கோலிஷன் கவர்மெண்ட்டுங்கிறதுனால இட்ஸ் அ மைனாரிட்டி கவர்மெண்ட் கோலிஷன் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அவங்க எடுக்க போகிற பாலிசி டிசிஷன்ஸ் எப்படி இருக்கும், இத்தனை 10 வருஷமா நடந்திருக்கிற கவர்மெண்ட் மாதிரி பாலிசி டிசிஷன் இருக்குமா, இல்லை கோலிஷன் கவர்மெண்ட்டு அந்த பார்ட்டிஸை பேஸ் பண்ணி அவங்கள பாலிசி டிசிஷன் இருக்குமா அப்படிங்கிறத மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணும். இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாகவே மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாகவே தான் இருக்குது, அதிகமாகவும் ஏறல அதிகமாகவும் இறங்கலை. ஸோ ஸ்டில் அந்த கவர்மெண்ட்டோட அந்த ஃபஸ்ட்டு பட்ஜெட் வரும்பொழுது பாலிசி டிசிஷன்ஸ் அனௌன்ஸ் பண்ணும் பொழுது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஏதாவது புதுசாக போடுறாங்களா, ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடியே இன்கேஸ் இஃப் தி கவர்மெண்ட் கெட்ஸ் அ கிளியர் மெஜாரிட்டி இன் தி லோக்சபா, யார் ஸ்பீக்கர் அப்படிங்கிற ஒரு காரணி இருக்கு. அந்த ஸ்பீக்கர் வந்து பிஜேபியோட ஸ்பீக்கரா இல்லாட்டி நான் பிஜேபி ஸ்பீக்கரா அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் ஏத்தம் இறக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்பீக்கர் அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரோ இல்லை அந்த லோக்சபாவில் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அட்ரஸ் பண்ணுவார் இல்லையா. ஸோ அதில் வந்து இந்த வருஷத்துக்கு கவர்மெண்ட் எப்படி போக பொழுது, எந்த பாதையில் போக போகுது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் ஏறலாம் இல்லாட்டி இறங்கலாம். இது எல்லாமே அடுத்து வர்ற அந்த பட்ஜெட்டை பொறுத்து இருக்கு. அண்ட் பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ் அண்ட் ஸ்பீக்கர், இங்கே இந்த 3 காரணிகள் தான் இப்போதைக்கு ஆன் அ ஷார்ட் டேர்ம் பேசிஸ். ஆன் அ லாங் டேர்ம் பேசிஸ் இட்ஸ் ஆல்வேஸ் கம்பெனிஸ் பெர்ஃபார்மன்ஸ், பாலிசி டிசிஷன்ஸ், அப்புறம் ரிசர்வ் பேங்கோட வட்டி விகிதங்கள், நாட்டோட பணவீக்கம்,
நாட்டோட ஜிடிபி வளர்ச்சி, இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ஈவெண்ட் பேஸ்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இருக்கும். ஒரே ஏடியா ஏறிக்கிட்டே இருக்குமானா அது நடக்காது, ஒரு ஏடியா இறங்கிட்டே இருக்குமானா நடக்காது. தெர் இஸ் ஆல்வேஸ் அன் எண்ட் டு இட். ஓகே, ஸோ ஏறதுக்கும் ஒரு எண்ட் இருக்கு, ஒரு டெம்பரரி எண்ட் இருக்கு, இறங்குறதுக்கும் ஒரு டெம்பரரி எண்ட் இருக்கு. அதை வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டைம்ல டிக்ரீஸ் ஆகும்போது சில நிறுவனங்கள், சில செக்டார் இருக்கக்கூடிய நிறுவனங்களோட அந்த பங்குகள் ரொம்பவே சரிவை சந்திச்சிருக்கு இல்லையா சார்? அதற்கு என்ன காரணம்? இப்போ இந்த மாதிரி கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணி இருக்கிற நிறுவனங்கள், அதாவது லாஸ்ட் 10 வருஷமா நடந்துட்டு இருந்த கவர்மெண்ட்ல தேவர் அந்த ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ ப்ரைவேட்டைசேஷன் அதிகமாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது கவர்மெண்ட் கம்பெனிஸோட சேல் எல்லாமே அவங்க பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நிறுவனம் வந்து ஃப்ரம் தி கவர்மெண்ட்லேருந்து அது ப்ரைவேட்டுக்கு மாறும்பொழுது அது கண்டிப்பாக அது ப்ராஃபிட்டபிள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தி வே த கவர்மெண்ட் அப்ரோச்சஸ் கம்பெனி அண்ட் அ ப்ரைவேட் அப்ரோச்சஸ் கம்பெனி இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஸோ அப்போ வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ், பப்ளிக் செக்டார் என்டர்பிரைஸஸோட ஸ்டாக்ஸ் வந்து இறங்குச்சு. இந்த மாதிரி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல அப்படின்னும் போது அந்த ப்ரைவேட் செக்டார்ஸோடையது அதிகமாக இறங்குச்சு. அதே மாதிரி எது எது ஏறினது அப்படின்னு பார்த்தா அந்த ஜூன் 5ஆம் தேதி அப்புறம் 3ஆம் தேதி எல்லாமே ஏறிச்சு. தெர் இஸ் நோ இது டு இட். தென் அதிகமாக இறங்குனது ஜூன் 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூஸ் தான் அதிகமாக இறங்குச்சு. அதுக்கப்புறம் பேங்க்ஸு அண்ட் தென் மேனுஃபேக்சரிங், இது எல்லாமே இறங்குச்சு. எப்போவுமே ஸ்டேபிளாக அதிக அளவுக்கு இறங்காமையும் அதிக அளவுக்கு ஏறாமையும் இருக்கிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா எஃப்எம்சிஜி, பேங்கிங், ஃபார்மா, இது மூணு தான் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கிற டொமைன்ஸ். இந்த 3 வந்து ஒரு வருஷத்துக்கு மக்களுக்கு எல்லா நேரத்துலையும் இது தேவை அப்படிங்கிறதுனால இதுக்கு எப்போவுமே மார்க்கெட் இருக்கும். இந்த 3 டொமைன்ஸ்க்கும் இதுக்கு எப்போவுமே வருமானம் இருக்கும், இதுக்கு எப்போவுமே ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஸோ it always goes to the pharma, FMCG and banking. ஃபியூச்சர்ல ஒருத்தர் வந்து ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க எந்தெந்த விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும்? ஃபியூச்சர்லயோ இப்போவோ யார் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, we are not talking about the traders. காலையில போட்டு சாயந்தரம் எடுக்கிறவங்கள பற்றி நம்ம பேசவே இல்லை. ஓகே, ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு போடுறாரு அப்படின்னு சொன்னால் அவர் முதல்ல பார்க்க வேண்டியது அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ். அந்த ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கா? ஃபைனான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதாவது வருஷம் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகே, இயர் ஆன் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க, YOY அப்படின்னு சொல்லுவாங்க. இயர் ஆன் இயர் கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் இயர் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், நம்பர் 1. ரெண்டாவது ROCE அப்படின்னு ஒன்று இருக்குது, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இப்போ ஒரு பொது வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ ஒரு 50 கோடியோ இல்லை 500 கோடியோ அந்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த போடுற 500 கோடிக்கு மட்டும் இன்க்ரீஸ், அது போடுறதுனால எவ்வளவு இன்க்ரீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ROCEன்னு இருக்கும். அது நம்பர் 2. நம்பர் 3 இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன், கம்பெனியோட ப்ரமோட்டர். அந்த கம்பெனியோட ப்ரமோட்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த நிறுவனமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பேடிஎம் பார்த்தோம், கம்பெனியோட ப்ரமோட்டர் இஸ் சோ லெத்தார்ஜிக், அதனால காலி. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் அந்த மாதிரி இருக்குது. இப்போ பைஜூ பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர் காலி, கம்பெனியும் காலி. இப்போ அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி ப்ரமோட்டர்ஸ் லைக் டாடா குரூப்பாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், ப்ளஸ் அதானி குரூப்பாக இருக்கட்டும், இல்லை ரிலையன்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், தே ஹாவ் அ கிளியர் விஷன். இப்போ ரிலையன்ஸ் அம்பானி எடுத்துக்கிட்டால் ஹி ஹாஸ் அ கிளியர் விஷன். பேங்க்கோட சிஇஓஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டால் எந்த பேங்க்கோட சிஇஓக்கு இதுதான் நாங்கள் போக போகிற பாதை, மார்க்கெட் இப்படி இருக்கும், அந்த மார்க்கெட்டு இப்படி இருந்தால் என் கம்பெனி இப்படி ரியாக்ட் பண்ணும், இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணால் எங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறதுல அந்தந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிற ப்ரமோட்டர் ஸ்ட்ராங்காக ஒரு லாங் டேர்ம் விஷனோட அந்த மாதிரி இருந்தால் அந்த கம்பெனியில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த ப்ரமோட்டர் ஸ்ட்ராங்காங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த ப்ரமோட்டர் அந்த கம்பெனியை என்னைக்கு கையில் எடுக்கிறாரோ அது லாஸ்லேருந்து கிராஜுவலாக ப்ராஃபிட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இதுதான்
அந்த கம்பெனியோட ஃபைனான்சியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சுற்றி அந்த ஃபைனான்சியல்ஸ் யாரால? பிகாஸ் ஆஃப் த ப்ரமோட்டர். அந்த ப்ரமோட்டர் எதனால்? பிகாஸ் ஆஃப் த ஃபைனான்சியல்ஸ். ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. அந்த மூணாவது ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். இந்த ஆக்சுவல் ரிசல்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அனலிஸ்ட்னு ஒரு 10-15 பேர் உட்காந்துருப்பாங்க. ஓகேவா? ஐ டோன்ட் நோ தே நோ எனிதிங் அபவுட் த மார்க்கெட். இதை ஃப்ராங்காகவே சொல்கிறேன். ஸோ ஒரு ரூமில் உட்காந்துட்டு எக்ஸல் ஷீட்டில் கேல்குலேஷன் போட்டுட்டு இந்த கம்பெனி வந்து இந்த வருஷம் இவ்வளோ ப்ராஃபிட் வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படிம்பாங்க. ஸோ இது ஒரு ஓட்டிங் மாதிரி அனுப்புவாங்க. நிறைய சேனல்ஸ் CNBC-யாக இருக்கட்டும், இது வரட்டும், அந்த மாதிரி ஒரு ஓட்டிங் அனுப்புவாங்க. அந்த ஓட்டிங் அமைச்சு அனலிஸ்டோட வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவல் ரிசல்ட் வரும்பொழுது அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணல அப்படின்னு சொன்னால் அந்த ஷேர்ஸ் அன்னைக்கு இறங்கும். ஓகே. The people are not bothered about the actual results. The people are only bothered about rumors and expectations. ஒரு தெளிவில்லாத, ஒரு சப்போர்ட்டிங் இல்லாத, ஒரு டேட்டா இல்லாத ஒரு அனலிஸ்டோட ஸ்பெக்குலேஷன், இட் ஹாஸ் மோர் வேல்யூ இன் த ஸ்டாக் மார்க்கெட் than the actual results. இதெல்லாம் பார்த்தா மக்களுக்கு சரி ஓகே, அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன்ங்கிறது இட்ஸ் நாட் அ மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன். அனலிஸ்டோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் தி ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி. அனலிஸ்ட் வந்து எப்படி அந்த எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், இந்த வருஷத்துக்கு இப்போ டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொன்னால் இத்தனை கார் விற்றுருக்கு, இத்தனை கார் விற்றுருக்கு, ஸோ இத்தனை காருக்கான ப்ராஃபிட்டபிலிட்டி இவ்வளோ, அந்த கம்பெனிக்கான செலவுகள் எவ்வளோ, அப்படி இப்படி போட்டு இது எல்லாத்தையும் ஒரு அப்ராக்சிமேட்டாக தருவாங்க ஒரு கால்குலேஷன். இந்த கால்குலேஷன் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறது அந்த போடுற அனலிஸ்டுக்கே தெரியாது. யாருக்கு தெரியும்? ஆக்சுவலாக கம்பெனி ஃபைனான்ஸில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அந்த வருஷம் காஸ்ட் கட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது சேஞ்சஸ் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம், வேற ஏதாவது கடன் வாங்கியிருக்கலாம், வேற ஏதாவது கடன் அடைச்சிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, ஃபோக்கஸ் ஆன் தி ஆக்சுவல் ரிசல்ட்ஸ், நாட் ஆன் த ரூமர்ஸ். அந்த ரூமர்ஸ் எல்லாமே யாருக்கு அப்படின்னு சொன்னா இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு தான். பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பை ஆன் ரூமர், செல் ஆன் நியூஸ் வந்து ஃபார் ட்ரேடர்ஸ், நாட் ஃபார் அஸ். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் அதெல்லாம் பார்க்க வேணாம். லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் யூ ஆல்வேஸ் see the actual data, not anything else. இந்த ஷேர் மார்க்கெட்டில் பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த தவறுகள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேல் இதை பண்ணக்கூடாது, கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்வீங்க? நம்பர் 1, பேராசையே படக்கூடாது. பேராசை பெருநஷ்டம்ங்கிறது எங்கே செட் ஆகுமோ இல்லையோ ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். பேராசைப்பட்டு நிறைய காசை எடுத்து சரி ஓகே பென்னி ஸ்டாக்ஸில் போட்டால் இந்த ஸ்டாக் 50 பைசாக்கு விற்குது, இந்த ஸ்டாக் 50 பைசாக்கு விற்குது, நான் இதை வாங்கி வச்சேன்னா இது நிறைய ஏறும் அப்படின்னு வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. தெர் இஸ் அ ரீசன் ஏன் அந்த ஸ்டாக்கை யாரும் கண்டுக்கல அப்படின்னு அர்த்தம். ஒரு 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கிற ஸ்டாக்கு ஏன் 50 பைசாக்கு விற்குதுன்னா அது யாரும் ஏன்னு யோசிக்கிறது கிடையாது. இன்னைக்கு 50 பைசா போடுறோம், நான் வந்து 1 லட்சம் ஸ்டாக்கு வாங்கினா எனக்கு இவ்வளோதான் அமௌண்ட் வருது, ஸோ தாராளமாக 50,000த்துக்கு எனக்கு அமௌண்ட் வருது, நான் போட்டுறேன், 5,000 ரூபா தான் அமௌண்ட்டு, நான் போட்டுடுறேன், இது எனக்கு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி அதில் போய் போடுறாங்க. அந்த ஸ்டாக்கு மறுபடியும் அது மேலே ஏறுமா அப்படிங்கிறது 0.0000 சம்திங் பர்சன்டேஜ் தான் அதுக்கான ப்ராபபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க, சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, இவன் சொல்கிறாங்க, அவன் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வாங்காதீங்க ஸ்டாக்ஸு. உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் ரிஸ்க் ஆப்படைட் என்ன, அந்த நிறுவனம் உங்கள் ரிஸ்க் ஆப்படைட்டை ஃபுல்ஃபில் பண்ணுதா, உங்களுடைய ஃபைனான்ஷியல் கோல்ஸுக்கு அந்த நிறுவனம் வந்து ஹெல்ப் பண்ணுமா அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள், நீங்களே ஸ்டடி பண்ணுங்கள். ஒரு ஃபைனான்ஷியல் இதை படிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் ஏறுதா இறங்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு கிராஃப் போதும். இப்படி இருந்தால் அது ஏறுதுன்னு அர்த்தம், இப்படி இருந்தால் அது இறங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ப்ராஃபிட் இந்த வருஷம் 15%, நெக்ஸ்ட் இயர் 19%, இதை பார்த்தாலே தாராளமாக அது உங்களுக்கே தெரியும். ப்ரமோட்டர் யாருன்னு கூகுளில் போட்டு பார்த்தாலே தெரியும். அந்த ப்ரமோட்டரை பற்றி நியூஸ் தெரியும். அந்த ப்ரமோட்டர் எப்போ வந்தார்,
அவர் வந்ததுலேருந்து அந்த கம்பெனி ஏறி இருக்கா இறங்கியிருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு எக்ஸ்பர்ட் யாருமே தேவையில்லை. screener.in ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போய் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கான டேட்டா இட் கம்ஸ் டு யூ. கூகுள் இஸ், அதுக்கப்புறம் நியூஸு இதெல்லாத்தையும் பாருங்க. பார்த்துட்டு ஸோ ஒரு முடிவெடுங்க. ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போகாதீங்க, மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. அண்ட் டோன்ட் ட்ரை டு டூப்ளிகேட் அதர்ஸ் போர்ட்ஃபோலியோ. ஓகே, ஏன்னா டூப்ளிகேஷன் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா, இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க ஐம் டூப்ளிகேட்டிங் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாஸ் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் கால்ட் அஸ் போர்ட்ஃபோலியோ மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ டூப்ளிகேஷன் இல்லாட்டி போர்ட்ஃபோலியோ மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரு எந்த ரேட்டுக்கு வாங்கினதுங்கிறது வேற, அது வெளியே தெரியாது. எந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க, இவ்வளோ ஷேர் தான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா பெரிய இன்வெஸ்டர்ஸும் எந்த ரேட்டுக்கு வாங்கினாங்கிறது தெரியாது. ஸோ பல்கெல்லாம் வேற ரேட்ல வாங்கியிருப்பாங்க. 1 லட்சம் ஷேருக்கு மேல 2 லட்சம் ஷேருக்கு மேல வாங்குறவங்க எல்லாம் வேற ரேட்டுக்கு தான் வாங்கியிருப்பாங்க. இந்த மாதிரி வாங்கும் பொழுது இவர் இதெல்லாம் வச்சிருக்காரு, நானும் இதே மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வாங்குற ரேட்டு வேற, அவர் வாங்கியிருக்கிற ரேட்டு வேற. ஸோ டோன்ட் காப்பி அதர்ஸ் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கான போர்ட்ஃபோலியோவை நீங்களே தேர்ந்தெடுங்க, அதை நீங்களே டிசைட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை நீங்களே வாங்குங்க. இது 3 தான் பெஸ்ட் அட்வைஸ் ஷேர் மார்க்கெட்ல அட்வைஸ். மார்க்கெட் இப்படி அன்ஸ்டேபிளா இருக்கும்போது நம்ம வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சைட் நம்ம போக முடியுமா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது மார்க்கெட்டையும் கோல்டையும் கம்பேர் பண்ணி நம்ம கோல்டு பக்கம் போறது சரியா இருக்குமா? தாராளமா போகலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஸ்மார்ட் மணி, த பீப்புள் ஹூ நோஸ் த மார்க்கெட். இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, மார்க்கெட்டு நிலையில்லாம இருக்கும்பொழுது இது ஏறுமா இறங்குமாங்கிறது தெரியாது. ஸோ இங்கேருந்து மணியை எடுத்து த மோஸ்ட் ஸ்டேபிள் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் கோல்டு. ஸோ அதில் போடுவாங்க. ஸோ கோல்டில் போடுவாங்க, இல்லாட்டி டாலரில் போடுவாங்க. ஸோ தட்ஸ் வை மார்க்கெட் இந்த பக்கம் நிலையில்லாமல் இந்த மார்க்கெட் இறங்குச்சுன்னா இந்த பக்கம் கோல்டு ஏறும், இந்த பக்கம் கோல்டு இறங்குச்சுன்னா இந்த பக்கம் மார்க்கெட் ஏறும். ஓகேவா? ஸோ அதாவது மார்க்கெட் இறங்கும் பொழுது இங்கேருந்து பணம் கோல்டுக்கு போகுது. இந்த பக்கம் கோல்டில் உங்களுக்கு சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ஸோ விலை ஏறுது. இந்த பக்கம் மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஏறும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா அப்புறம் இங்கேருந்து பணத்தை எடுத்து மார்க்கெட்டில் போடுவாங்க. ஸோ கோல்டில் அந்த மாதிரி விற்க ஆரம்பிச்சப்பறம் சப்ளை அதிகமாக இருக்கும், டிமாண்டு கம்மியாக இருக்கும். ஸோ கோல்டோட விலை லைட்டாக இறங்கும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் மார்க்கெட்டு ஏறும். இதுதான் கோல்டுக்கும் மார்க்கெட்டுக்குமான ரிலேஷன்ஷிப். எந்த ஒரு காலத்திலுமே கோல்டு இது சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுவும் ஃபிசிக்கலாக வாங்காமல் கோல்டு பீஸ் அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டாக வாங்கினீங்கன்னா இட்ஸ் சேஃபர் ஃபார் யூ. ஈஸியாக லிக்விடேட் பண்ணலாம், செய்கூலி சேதாரம் இல்லை. அதை நீங்கள் விற்கும் பொழுது உங்கள் ஃபிசிக்கல் கோல்டில் வைக்கிற மாதிரி 10% கழிச்சிட்டு தான் அவன் தருவான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி அன்சர்டன் டைம்ஸில் இதில் இருக்க மார்க்கெட்டில் இருக்க கோல்டை எடுத்து மார்க்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து நீங்கள் தாராளமாக கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு நம்பலாம், என்னைக்குமே அது கைவிடாது. என்னைக்குமே நம்பலாம், அது நம்மள கைவிடாது. எலெக்ஷன் டைம்ல அந்த ஸ்டாக் மார்க்கெட் ஏறினதும் இறங்குனதும் பொதுவாகவே எல்லாத்துக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்திடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அதற்கு என்ன காரணம்? இனி வரக்கூடிய நாட்களில் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சார் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சார்.